பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை கூட்டணியிலிருந்து அம்னோ வெளியேறுவதாக முடிவெடுத்தால் டிஏபி கட்சி மலாக்கா மாநிலத்தில் வழங்கி வரும் ஆதரவை மீட்டுக் கொள்ளும் என்று மலாக்கா மாநில டிஏபி செயலாளரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான அலெக்ஸ் சி சு சின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலாக்கா மாநில தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு பயணீட்டாளர் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கும் அலெக்ஸ் சி சு சின் மலாக்காவில் பக்காத்தான் பரிசான் கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பதை அம்னோவுக்கு நினைவூட்டினார். நேற்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரும் மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டாக்டர் அக்மல் சலே டிஏபியை மலாக்கா மாநில அரசாங்கத்திலிருந்து வெளியேறும்படி வலியுறுத்தியதும் அலெக்ஸ் சி சு சின் மலாக்காவில் வரிசானுடன் இணைந்து இருக்க வேண்டுமா அல்லது வெளியேற வேண்டுமா என்கிற இறுதி முடிவை டிஏபியின் தலைமையிடம் விட்டு விடுவதாக தெரிவித்தார். கடந்த 2021 நடைபெற்ற மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் பக்காத்தானும் பரிசானும் தனித்தனியாக தேர்தலில் போட்டியிட்டு பரிசான் 21 சட்டமன்ற தொகுதிகளிலும் பக்காத்தான் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் பெரிக்காத்தான் 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 28 சட்டமன்றங்களில் 21 சட்டமன்றங்களில் பரிசான் வெற்றி பெற்று மலாக்காவில் ஆட்சி அமைத்தது. ஆனால் 2022 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் மலாக்காவில் உள்ள 6 நாடாளுமன்றங்களிலும் பரிசான் படுதோல்வி அடைந்ததை அடுத்து பக்காத்தானுடன் இணைந்து 26 சட்டமன்றங்கள் எனும் பெரும்பான்மையில் மலாக்காவில் ஒற்றுமை கூட்டணியின் ஆட்சி அமைக்கப்பட்டது. தற்போது டிஏபி மலாக்காவின் ஆட்சியிலிருந்து விலகினாலும் 21 சட்டமன்ற பெரும்பான்மையுடன் பரிசான் தொடர்ந்து மலாக்காவில் ஆட்சி அமைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மலாக்கா மாநில அரசில் இருந்து டிஏபியை வெளியேறும்படி வலியுறுத்த அக்மல் சலேவுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று மலாக்கா மாநில டிஏபி தலைவர் கூ போய் தியோங் தெரிவித்துள்ளார். மலாக்காவின் முதலமைச்சராக இருக்கும் ரவூப் யூசோ டிஏபியை அழைத்து கடந்த 2023 மலாக்கா அரசாங்கத்தில் இணைத்தார். ரவூப் யூசோவுக்கு மட்டுமே டிஏபி அரசாங்கத்தில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுக்கும் அனைத்து தகுதியும் உரிமையும் உள்ளது என்று கூ போ தியோங் தெரிவித்தார். அக்மல் சலே யார்? மலாக்கா முதலமைச்சரா, கூட்டணி கட்சி தலைவரா, வெறும் இளைஞர் பிரிவு தலைவர்? அவ்வளவுதான். அக்மாலுக்கு அவருடைய பொறுப்பின் அதிகாரம் எதுவரை உள்ளது என்பது கூட தெரியாமல் வெறும் மேடை அலங்காரத்திற்காக வாய்ச்சவடால் விடுகிறார். மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் அக்மாலுக்கு இல்லை. இதை அக்மால் உணர்ந்து தன்னுடைய தகுதிக்கும் பொறுப்புக்கும் மீறிய கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்று கூ போய் தியோங் தெரிவித்தார். Sekarang Akmal kata suruh kita keluar daripada kerajaan perpaduan. Saya nak tanya, lu siapa? பாஸ் கட்சியின் தலைவரும் மூத்த அனுபவம் மிக்க அரசியல் தலைவருமான தான்ஸ்ரீ அப்துல் ஹரியாவான் பெரிக்காத்தானின் தலைவராக வேண்டும் என்று பெர்லிஸ் மாநில பெரிக்காத்தான் தலைவர் டத்தஸ்ரீ ஷஹிடான் காசிம் வலியுறுத்தியுள்ளார். குரு என்று அழைக்கப்படும் ஹடியாவாங் அனுபவம் மிக்க அரசியல்வாதி. தற்போதைய காலத்தில் முதிர்ந்த அரசியல்வாதிகளில் ஹடியாவாங் மிகுந்த அனுபவம் மிக்கவராகவும் இருப்பதால் அவர் பெரிக்காத்தானை வழிநடத்த வேண்டும் என்று டத்தஸ்ரீ ஷஹிடான் கசிம் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஹடியாவாங் பெரிக்காத்தான் தலைவராகும் விருப்பத்தில் இல்லை என்றாலும் அவர் கைகாட்டும் நபர் பெரிக்காத்தானின் தலைவராக வேண்டும் என்றும் அவர் யாரை காட்டினாலும் அது சரியான முடிவாகத்தான் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹடியாவாங் கடா மாநில மந்திரி பசாரான சனுசியை கை காட்டினாலும் சரி, பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான் மானை கை காட்டினாலும் சரி, திரங்கானுவின் மந்திரி பசார் அமாட் சம்சூரி முக்தாரை கை காட்டினாலும் சரி, ஹடியாவாங்கின் உத்தரவை பெர்லிஸ் மாநில பெரிக்காத்தான் முழுமையாக ஏற்கும் என்று டதஸ்ரீ ஷஹிடான் ஹசிம் தெரிவித்துள்ளார். கணவனை கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் உள்ளூர் பெண் ஒருவரும் அவரின் காதலனும் கடந்த டிசம்பர் 23 கைது செய்யப்பட்டதை அடுத்து இன்று நீதிமன்ற விசாரணையில் தாங்கள் இருவரும் குற்றமற்றவர்கள் என்றும் மேலதிக விசாரணையுடன் ஜாமீன் கோரிக்கையும் விடுத்த நிலையில் இன்று அவர்கள் இருவருக்கும் 20,000 ரிங்கிட் ஜாமீனை ஜொஹூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றம் வழங்கியது. கடந்த டிசம்பர் 22 ஜொஹூர் பாரு தமன் ஏசான்ஜியா வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தனது 47 வயது கணவரை தலையணையால் முகத்தை மூடி கொலை செய்ய முயற்சித்ததாக அவரின் மனைவியையும் அவரின் காதலனையும் காவல்துறை டிசம்பர் 23 அதிகாலை கைது செய்ததாக ஸ்ரீ அலா மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது சுஹைமி இஷாக் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 47 வயது கணவர் அதிகாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் கடந்த சில வாரங்களாக கணவரின் இன்சூரன்ஸ் பணம் குறித்து மனைவி பலமுறை ஏஜென்டிடம் விவரங்களை கேட்டு வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இந்த வழக்கின் அடுத்த கட்ட நீதிமன்ற விசாரணையை பிப்ரவரி 3ஆம் தேதி மேற்கொள்வதாக ஜொஹூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒற்றுமை கூட்டணியிலிருந்து அம்னோ வெளியேறுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும், முடிந்தால் முதலில் மலாக்கா மாநிலத்தில் இருந்து வெளியேறுங்கள் எனவும் மலாக்கா மாநில அமானா தலைவர் அஸ்ராப் முக்லிஸ் மிங்காட் அம்னோவுக்கு சவால் விடுத்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தில் மலாய் இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படவில்லை என்று அம்னோவின் இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலே குற்றம் சாட்டுவது பொறுப்பற்ற செயல் என்றும், மலாய்க்காரர்களின் நலனில் ஒற்றுமை அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்துவதால் பாதுகாப்பு அமைச்சு, கிராமப்புற மேம்பாடு, அனைத்துலக வர்த்தகம் மற்றும் முதலீடு, தோட்டத்துறை அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு, கல்வி அமைச்சு என தலைமையில் இருப்பவர்கள் எல்லோரும் மலாய்க்காரர்கள் இல்லையா என அஸ்ராப் முக்லிஸ் மின்காட் கேள்வி எழுப்பினார். கடந்த 3 ஆண்டுகளாக அம்னோ அரசாங்கத்தின் முக்கிய தலைமை பொறுப்புகளில் இடம்பெற்றுள்ளது. மலாய்க்காரர்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் செயல்படுத்தும் தலைமை பொறுப்புகளில் அம்னோ இருக்கிறது. அப்படியானால் செயல்பட வேண்டியது அம்னோதானே என அவர் கேள்வி எழுப்பினார். மலாய்க்காரர்கள் ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒதுக்கப்படுவதாக அக்மால் கருத்து தெரிவிக்கிறார். ஆனால் அக்மாலும் ஆட்சியில் இருக்கும் ஒரு மலாய்க்காரர் தான். அப்படியானால் அவர் அரசு நலத்திட்டங்களை முன்னெடுக்க யார் தடுக்கிறார்கள் என்று அவர் வினவினார். உண்மையிலேயே அம்னோ ஒற்றுமை கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்கிற முடிவில் இருக்குமே, ஆனால் முதலில் மலாக்காவில் பெரும்பான்மையில் ஆட்சி அமைத்திருக்கும் பரிசான் பக்காத்தானை ஆட்சியில் இருந்து வெளியேற்றுமா என அம்னோவுக்கு அவர் சவால் விடுத்துள்ளார். கிளந்தானில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 12 வெளிநாட்டினரை கிளந்தான் மாநில குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. கிளந்தானில் உள்ள முக்கிய சாலைகளில் போக்குவரத்து துறையுடன் இணைந்து இச்சோதனை நடவடிக்கை மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 12 வெளிநாட்டினர் பொது போக்குவரத்திலும் லாரிகளிலும் பயணிக்கும் போது கைது செய்யப்பட்டதாக கிளந்தான் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டிருக்கும் வெளிநாட்டினர் பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புத்தாண்டுக்கான கிளந்தான் மாநிலத்திற்கு அவர்கள் சுற்றுலா மேற்கொண்டதாகவும், ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான் மாநிலங்களில் சட்ட விரோதமாக தங்கி வேலை செய்து வருவதாகவும் 12 வெளிநாட்டினரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். மேலதிக விசாரணைக்காக அவர்கள் தானாமேரா குடிநுழைவுத்துறை அலுவலகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களை அழைத்து வந்த 4 வாகன ஓட்டிகளையும் விசாரித்து வருவதாகவும் கிளந்தான் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. சதர்ன் தேவதசிஸ் நடனம் மற்றும் இசைப்பள்ளியின் சலங்கை பூஜை விழா தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அரங்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ்பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்தார். அழகழகான அலங்காரங்களுடன் அபிநய ஆராதனைகளில் இறைவனுக்காக அர்ப்பணித்த சதன் தேவதசிஸ் நடனம் மற்றும் இசைப்பள்ளி நடன மணிகளின் பரதநாட்டியத்தை வந்திருந்த பார்வையாளர்கள் மெய் மறந்து ரசித்து பாராட்டினர். பக்தி பரவசத்தில் அவர்கள் இறைவனுக்காக உருகி உருகி அபிநயம் செய்தனர். நிகழ்வில் மாணவ செல்வங்களின் பெற்றோர்களும் ஒரே மாதிரியான உடை அணிந்து மாணவ செல்வங்களுடன் சேர்ந்து மேடை ஏறி குருதட்சணை வழங்கினர். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ்பா தியாகராஜன், ஒரு காலத்தில் பெண்கள் மட்டும்தான் இந்த கலையை கற்பதற்கு பெருமளவு ஆர்வம் காட்டினர். எங்கள் காலத்தில் கால்பந்துதான் ஆண்களின் உலகமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் கால்பந்தாட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்படியும் ஒரு சிலர் கால்பந்தாட்டத்தை விட்டுவிட்டு பரதம் கற்க சென்றனர். காரணம், சலங்கை ஒளி படம் அந்த அளவுக்கு அந்த நாட்டியத்தை அக்காலகட்டத்தில் ஆண்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது. அதேபோல் உலகில் கற்றுக்கொள்ள வேண்டிய கலை வடிவத்தில் கடினமான கலை இந்த கலைதான். உலக புகழ்பெற்ற பாப்பிசை கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் பரதம் கற்றுக்கொண்டால் எந்த நாட்டு நடனத்தையும் ஆடிவிடலாம், ஆனால் பரதத்தை பிற நாட்டினர் அவ்வளவு எளிதாக கற்றுக்கொள்ள முடியாது என்று தனது ஆல்பம் உருவாக்கத்தின் போது பேசியிருக்கிறார். எனவே பாரம்பரியமிக்க இந்த உன்னத கலையை தொடர்ந்து கற்றுவரும் நமது பிள்ளைகளுக்கும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாராட்டுகளும் மற்றும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார். மேலும் இந்த பூஜையில் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்று நடனம் படைப்பது இந்த கலையின் உன்னதத்தை உணர்த்துகிறது என்றும், அவர்களுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் பாராட்டுகள் என்றும் அவர் கூறினார். மேலும் பெற்றோர்களும் வேஷ்டி ஜிப்பா அணிந்து இந்த கலைக்குரிய மரியாதையோடு வந்திருப்பது பெருமைக்குரியது என்றும் ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.